நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், நம்ம எல்லாருக்குமே என்னைக்காவது ஒரு நாள் ஆச்சரியத்தை கொண்டு வந்த ஒரு விஷயம். மொட்டை மாடியில படுத்துட்டு வானத்தை பார்க்கும்போது, அந்த நிலாவையும் நட்சத்திரத்தையும் பார்த்து, அங்க என்னதான் இருக்குன்னு யோசிக்காத ஆளே இருக்க மாட்டோம். இன்னைக்கு பாட்காஸ்ட்ல அந்த பிரம்மாண்டமான விண்வெளியில இருக்கிற சில விசித்திரமான தலை சுத்த வைக்கிற விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு எபிசோட்ல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல விண்வெளிக்கு போனால் அங்கே எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. படத்தில் காட்டுற மாதிரி பயங்கரமான சத்தம்லாம் கேட்குமா? கண்டிப்பாக இல்லை. சத்தம் பரவுறதுக்கு காற்று வேணும். ஆனால் ஸ்பேஸ் ஒரு வேக்கம், அதாவது வெற்றிடம். அங்கே நீங்கள் எவ்வளவு சத்தமாக கத்துனாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அது கேட்காது. அடுத்தது ரொம்ப விசித்திரமான விஷயம், விண்வெளியோட வாசனை. என்னடா இது, விண்வெளியில் போய் யாராவது மோந்து பார்ப்பாங்களான்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்பேஸ் வாக் போயிட்டு வர ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் அவங்க சூட்டை கலட்டும் போது அதில் ஒரு விசித்திரமான மனம் இருக்குமா. அவங்க சொல்றது என்னன்னா, சுட்ட கரியோட வாசனை மாதிரியும் கருகின மெட்டல் வாசனை மாதிரியும் இருக்குமா. நட்சத்திரங்கள் அழியும் போது வர அந்த துகள்கள் தான் இந்த வாசனைக்கு காரணம்னு சொல்றாங்க. விண்வெளியே ஒரு பெரிய பிபிக்யூ பார்ட்டி மாதிரி இருக்குமோ என்னமோ. சரி, இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போவோம். வீனஸ், வெள்ளி கிரகம். இங்கே ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இங்கே ஒரு வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் முடிஞ்சிடும். ஆமாங்க, வீனஸ் தன்னைத்தானே சுற்றுறதுக்கு 243 நாள் எடுக்குது. ஆனால் சூரியனை சுற்றி வர 225 நாள் தான் ஆகுது. அங்கே நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு பர்த்டே கொண்டாடி முடிக்கிறதுக்குள்ள 2 நாள் தான் போயிருக்கும். அப்புறம் ஜூபிட்டர், சேட்டன் போன்ற கிரகங்கள். அங்கே நம்ம ஊர் மாதிரி மழை பெய்யும், ஆனால் அது தண்ணி கிடையாது, வைர மழை. அங்கே இருக்கிற அதிகமான அழுத்தம் காற்றில் உள்ள கார்பனை வைரமாக மாற்றி மழையாக பொழிய வைக்குது. அங்கே மட்டும் நம்ம ஆளுங்க போனால் அப்புறம் என்ன, ஒரே செட்டில்மெண்ட் தான். இப்போ ஒரு ஆச்சரியமான சயின்ஸ் ஃபேக்ட், நாம் நட்சத்திரங்களை பார்க்கும்போது நிஜத்தில் நாம் டைம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒளியோட வேகம் ரொம்ப அதிகம் தான், ஆனால் ஸ்பேஸ் அதை விட ரொம்ப பெருசு. உதாரணத்துக்கு, நமக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ராக்சிமா சென்டாரி அப்படிங்கிற நட்சத்திரத்திலிருந்து ஒளி வர்றதுக்கு 4 வருஷம் ஆகுது. அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அந்த நட்சத்திரத்தை வானத்தில் பார்த்தா அது 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதைத்தான் பார்க்குறீங்க. ஒருவேளை அந்த நட்சத்திரம் இன்னைக்கு வெடிச்சு சிதறினா கூட அது 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ முக்கியமான இடத்துக்கு வருவோம். இந்த பிரபஞ்சத்தில் நாம மட்டும்தான் இருக்கோமா, இல்லை நம்மளை விட அட்வான்ஸான ஏலியன்ஸ் எல்லாம் இருக்காங்களா? இதை அளக்கிறதுக்கு தான் சயின்டிஸ்ட்டு கர்தேசிவ் ஸ்கேல் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. டைப் 1, அதாவது ஒரு கிரகத்தில் உள்ள உயிரினும் அந்த கிரகத்தில் உள்ள எல்லா எனர்ஜியும் யூஸ் பண்ணால் அதுதான் டைப் 1 சிவிலைசேஷன். இன்னும் நம்ம 0.7 தான் இருக்கும். அதுக்கப்புறம் டைப் 2, ஒரு நாகரிகம் அவங்க சூரியனோட மொத்த எனர்ஜியையும் பயன்படுத்த ஆரம்பித்தா அது டைப் 2. இதுக்கு டைசன் ஸ்பேர்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. சூரியனை சுற்றி ஒரு பெரிய கூண்டு மாதிரி வச்சு அந்த எனர்ஜி எல்லாத்தையும் எடுக்கிறது. டைப் 3 சிவிலைசேஷன். ஒரு முழு கேலக்சியோட எனர்ஜியையும் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வளர்ந்தா அது டைப் 3. யோசிச்சு பாருங்க, நம்ம கேலக்சியில் எங்கேயாவது ஒரு டைப் 3 ஏலியன் நாகரிகம் இருந்தால் நாம் அவங்களுக்கு ஒரு சின்ன எறும்பு மாதிரி தான் தெரியும். விண்வெளிங்கிறது ஒரு முடிவில்லாத கடல். நாம் தெரிஞ்சுக்கிட்டது வெறும் ஒரு துளி தான். பூமியில் இருக்கிற கடல்களை விட 140 லட்சம் கோடி மடங்கு அதிக தண்ணீர் இருக்கிற ஒரு மேகம் ஸ்பேஸில் மிதந்துட்டு இருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நாம் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனால் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் பூமிங்கிறது ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான். இந்த ஸ்பேஸ் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஆச்சரியமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்ட தொல்லியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.